வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபயர் அலாரம் சர்க்யூட். ஸோ ஃபயர் அலாரம் சர்க்யூட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் சென்சார் தேவை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளாக் கலரில் இருக்குல்ல, இதுதான் ஃபோட்டோ டிரான்சிஸ்டர். ஸோ இதுதான் நமக்கு ஃபயர், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐசி இருக்கும். ஸோ LM393 அப்படிங்கிற கம்பேரேட்டர் ஐசி. ஸோ இந்த கம்பேரேட்டர் ஐசி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நார்மல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன எல்இடி இருக்குது. இது பவர் எல்இடி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட இண்டிகேஷன் காட்டுறதுக்கு இங்கே ஒரு எல்இடி இருக்குது. இங்கே ஒரு பாட் இருக்குது, 10K ரெசிஸ்டன்ஸ் பாட் இருக்குது. ஸோ இந்த பாட்டோட ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் எவ்வளோக்குள்ளே வேரி ஆகுதோ அதோட டியூன் பண்ணணும். எந்த வேரியேஷன் நமக்கு ஃபயர் அலாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அகெயின் பார்த்தீங்கன்னா A0 G ப்ளஸ் D0 அப்படின்னு சொல்லியிருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் G பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, ப்ளஸ் அண்ட் கிரவுண்டு. A0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனலாக் சிக்னல் வெளியில் வரும். இந்த அனலாக் சிக்னல் மூலமாக என்ன பண்ண முடியும்னா, டெம்பரேச்சரோட ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த D0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு டிஜிட்டல் அவுட்புட் வரும். அதாவது டெம்பரேச்சர் அலாரம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஹை சிக்னல் அல்லது லோ சிக்னல் இந்த மாதிரி பல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த D0 யூஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் சர்க்யூட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கொடுத்துருக்கோம். ஒன்று ஃப்ளேம் சென்சார், அதுக்குரிய அவுட்புட் பின் இதில் நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸர் 3ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் எல்இடி நம்பர் 4ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ அவுட்புட் பஸ்ஸர் அவுட்புட் டிவைஸ், ஃப்ளேம் சென்சார் இன்புட் டிவைஸ், எல்இடி அவுட்புட் டிவைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ளேம் சென்சார்லேருந்து வரக்கூடிய சிக்னல் லோவாக இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ணணும். அதாவது என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியல் மானிட்டரில் அவுட்புட் ஃபயர் அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் டோன் பஸ்ஸர் அடிக்கணும். தென் எனக்கு எல்இடி ஹை ஆகணும். 13 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ரிப்பீட்டடாக இந்த லூப் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இங்கே ஃபயர் சென்சார் ஃபயர் ஆகலை அப்படின்னா என்ன ஆகணும் அப்படிங்கிறதுனா, டோன் அடிக்கக்கூடாது, எல்இடி லோ கண்டிஷன். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் டீட்டெயில். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ லோட் பண்ணலாம்.